பாட்டி சுண்டல் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களா. அப்போது 2 சுண்டல் அம்மிக்கு அடியில் விழுந்துருச்சான். 2 சுண்டல் சாக்கடை கூட போயிடுச்சான். 2 சுண்டல் காணாம போயிடுச்சான். மீதி கொஞ்சம் ஓண்டிதான் இருந்தலாம். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சி குழம்பு வச்சு அப்பம்போது குழம்பு வச்சபோது அம்மிக்கு இருந்த 2 சுண்டலும் மெதுவாக வெளில வந்துதான். மெதுவாக வெளில வந்தோடனே பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுதான். யாருடா அது? யாரையுமே ஆளை காணோம். ஆனால் பாட்டி பாட்டின்னு சத்தம் வருவேன்னு பார்த்தாங்கண்ணா. பார்த்தா சுண்டல் இருந்துதான். பாட்டி பாட்டி என்னை அரைச்சி குழம்பு வச்சுறாங்க பாட்டி. நீங்கள் என்ன வேலை சொல்றீங்களோ அதெல்லாம் நான் செய்கிறேன் பாட்டி. எங்களை மட்டும் அரைச்சி குழம்பு வச்சுறாங்க பாட்டி அப்படின்னு பேசான். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வீங்களா? சரி தாத்தாவுக்கு தாங்க சோறை போய் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சரி பாட்டின்னு சொல்லிட்டு நடக்க முடியாமல் போய் நடந்துட்டு இருந்துதான். நடந்து தோட்டத்துக்கு வந்துருக்கலாம். தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுதான். தாத்தா கத்திரிக்காய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்களாம். என்னோட சத்தம் கேட்குது. ஆனால் யாருமே யாருக்கால் சொல்லிட்டு மறுபடியும் அதை கூப்பிட்டுதான். தாத்தாவும் தண்ணியை பார்த்துட்டு இருந்தாங்க. தாத்தா இங்கே தாத்தா அப்படின்னு போது அவங்க வந்தாங்களாம். வந்த உடனே தாத்தா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் தாத்தா. சரி 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 தாத்தா நீங்கள் சாப்பிட நான் போயிட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு வேணுமா? வேண்டாம் தாத்தா தான் என்னதான் ஆசை அப்படின்னு கேட்டாங்களா. தாத்தா தாத்தா எங்களுக்கு சினிமாவுக்கு போகணும் தாத்தா, காசு தாங்க தாத்தா அப்படின்னு கேட்டாங்களா. நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு சாப்பாடு கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசும் தந்தி விட்டாங்களாம். வந்து விட்டவுடனே அது ஜாலியாக டங்கு குளிச்சு போயிட்டு இருந்ததான். அப்போது குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போயிட்டு இருந்ததான். அப்போது ரொம்ப தண்ணி தான் இருந்ததான். அப்போது கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருந்ததுதான். ஒரு வாளியில் இறை பச்சிட்டு இருந்தாங்களாம். இறை பச்சோடனே அதில் அந்த அதில் ஒரு சுண்டல் எல்லா தண்ணியையும் குடிச்சிருச்சான். இன்னொரு சுண்டல் எனக்கு தண்ணி தாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ள பிடிச்சி எல்லா தண்ணியையும் குடிச்சு வச்சான். அதுக்கப்புறமா பஞ்சு வச்சு அரைச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறமா போகும்போது போயிடுச்சான். சீட்டெலாம் எடுத்து முடிச்சு உள்ளக்கெல்லாம் போய் உக்காண்டுதான். அப்போது பழம் சொல்லிட்டு குழம்பு டங்குன்னு ஆடிட்டு இருந்திருந்தான். அமைதியாக உட்காரு இல்லைன்னா நான் தண்ணியை திறந்து விட்டுருவேன் அப்படின்னு இருந்துச்சான். நீதான் திறந்து விட்டாங்க நான் மிச்ச மாட்டேன் நான் ஆடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆடிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது மறுபடியும் டங்குன்னு ஆடலாம் வளர்த்து காமிச்சிடாம இருந்தலாம். அப்போது பஞ்சு வெளியில் எடுத்து விட்டுச்சான். தேட்டர் ஃபுல்லாமே தண்ணியா. அது எல்லாரும் நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா சுண்டல் ஓடி போயிடுச்சான். எல்லாரும் அங்கேயே நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா எழுதுதான். அதுக்கப்புறமா பழம் முடிஞ்சது, கத்தரிக்காய் வளர்ந்தது.